இதுக்கு நேரம் ஒதுக்குறது தான் பெரிய சவாலா இருக்கு. ஐயோ, என்னால தினமும் குர்ஆன் ஓத முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கா? கவலைப்படாதீங்க. தினமும் கொஞ்ச நிமிடங்கள் மட்டும் ஒதுக்கி குர்ஆனோட மூன்றில் ஒரு பகுதியை ஓதினதுக்கு சமமான ஒரு மகத்தான நன்மையை அடைய ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுவும் நன்மைகள் பன்மடங்கு பெறுகிற இந்த முஹர்ரம் மாசத்துல அந்த பொன்னான வாய்ப்பை நாம எப்படி பயன்படுத்திக்கலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுத்தர்ற அந்த ரகசியம் என்ன தெரியுமா? அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குர்ஆனோட 112வது அத்தியாயமான சூரத்துல் இக்லாஸ் சூராதான். பார்க்கிறதுக்கு சின்னதா வெறும் 4 வசனத்தோட இருந்தாலும் இதோட மகத்துவம் வானத்தையும் பூமியையும் விட பெருசு. ஏன்னா இந்த சூரா இஸ்லாத்தோட ஆணிவேரான தவ்ஹீதை, அதாவது அல்லாஹ்வின் ஒருமைப்பாட்டை ரொம்ப தெளிவா அழகா நமக்கு எடுத்துச் சொல்லுது. இதோட சிறப்பை பத்தி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட தோழர்களை பார்த்து, ஓர் இரவில் குர்ஆனின் 3இல் ஒரு பகுதியை உங்களில் ஒருவரால் ஓத முடியாதா என்று கேட்டாங்க. இது தங்களுக்கு சிரமமா இருக்குமே என்று நினைச்ச நபித்தோழர்கள், எங்கள்ல யாருக்கு அந்த சக்தி இருக்கு, அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் இக்லாஸ் குர்ஆனோட 3இல் ஒரு பகுதிக்கு சமம் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, சில நொடிகள்ல நாம ஓதி முடிக்கிற இந்த 4 வசனம் திருக்குர்ஆனோட 3இல் ஒரு பகுதிக்கு சமமான நன்மையை பெற்றுத் தருது. இங்கே 3இல் ஒரு பகுதிக்கு சமம் என்பதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். இது மத்த சூறாக்களை ஓதவே தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. மாறாக இந்த சூறாவின் மையக்கருத்தான ஏகத்துவத்தை முழு மனசோட ஏற்றுக்கொண்டு ஓதுறதால கிடைக்கிற நன்மை குர்ஆனோட 3இல் ஒரு பகுதியை ஓதியதற்கு நிகரான மகத்துவத்தை பெற்றது என்பதாகும். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற எவ்வளவு பெரிய கிஃப்ட் என்பதை நாம உணரணும். இப்போ நீங்க இந்த வீடியோவோட தலைப்பை யோசிக்கலாம். ஒரு நிமிடத்தில் 10 குர்ஆனை ஓதிய நன்மை அப்படின்னா என்ன? சகோதர சகோதரிகளே, இது ஒரு நேரடியான கணக்கு கிடையாது. மாறாக நாம எவ்வளவு பெரிய நன்மையை அடைய முடியும்னு புரிய வைக்கிற ஒரு உத்வேகமூட்டும் ஒப்பீடுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ் படி சூரத்துல் இக்லாஸ் குர்ஆனின் 3இல் ஒரு பங்குக்கு சமம்னு நாம பார்த்தோம். இதிலிருந்து சில அறிஞர்கள் இந்த சூறாவை 3 முறை ஓதினால் ஒரு முழு குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்கும் என விளக்குறாங்க. அப்படி நாம ஒரு பழக்கமா இதை ஆக்கிக்கிட்டா கிடைக்கிற நன்மைகளை கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? உதாரணமா, சூரத்துல் இக்லாஸை 30 முறை ஓதுறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் போதும். ஒரு முழு குர்ஆன் ஓதிய நன்மைக்கு 3 முறை ஓதுவது சமம்னு கருதப்பட்டா, அப்போ 30 முறை ஓதுறதோட பிரம்மாண்டத்தை யோசிச்சு பாருங்க. அது 10 முறை குர்ஆனோட மையக்கருத்தான தவ்ஹீதை முழங்கியதற்கு ஒப்பானதாக இருக்கும் இல்லையா? நிச்சயமா நன்மைகளை கணக்கிடுறவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவன் நாடியவருக்கு கணக்கில்லாம கொடுப்பான். ஆனா இந்த ஒப்பீடு ரொம்ப குறைஞ்ச நேரத்துல ஒரு சின்ன செயலின் மூலமா நாம எவ்வளவு பெரிய ஆன்மீக லாபத்தை அடைய முடியும்னு நமக்கு உணர்த்த பயன்படுது. இது நேரமில்லாதவங்களுக்கும் உடல் நலம் சரியில்லாதவங்களுக்கும், ஏன் நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய கருணை. இந்த அற்புதமான பழக்கத்தை நாம எப்போ வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம். ஆனா முஹர்ரம் மாதத்தில் தொடங்குறது இன்னும் ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? ஏன்னா முஹர்ரம் ஒரு புனித மாதம். இது அல்லாஹ்வின் மாதம்னு நபி அவர்களால புகழப்பட்டது. இது ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சிக்கான நேரம். ஒரு புது இஸ்லாமிய வருஷத்தோட தொடக்கத்துல ஒரு நல்ல அமலை செய்ய நாம் முடிவு பண்றது அந்த வருஷம் முழுக்க பரக்கத் நிறைந்ததா அமைய ஒரு காரணமா இருக்கலாம். ரமலான் நோன்புக்குப் பிறகு சிறந்த நோன்பு முஹர்ரம் மாத நோன்புதான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஆஷூரா நாளான முஹர்ரம் 10ஆம் தேதி நோன்பு வைக்கிறது அதுக்கு முந்தைய ஒரு வருஷத்தோட சின்ன சின்ன பாவங்களுக்கு பரிகாரமா அமையும்னும் நற்செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க நாட்கள்ல நோன்பு நோக்கிறதோட சேர்த்து சூரத்துல் இக்லாஸையும் அதிகமா ஓதிட்டு வரும்போது நம்ம நன்மைகளோட எடை அதிகமாகுது. நம்ம மனசு அல்லாஹ்வுக்கு இன்னும் நெருக்கமாகுது. அதனால இந்த முஹர்ரமை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட ஆக்கிக்கலாம் வாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை ஒரு படைக்கு தளபதியா அனுப்பினாங்க. அவர் தொழுகை வைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு ரகத்திலும் மற்ற சூறாக்களை ஓதிட்டு
கடைசியா சூரத்துல் இக்லாஸை ஓதி முடிப்பாராம். இத பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ, நான் இந்த சூறாவை ரொம்ப நேசிக்கிறேன்னு பதில் சொன்னார். இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போனப்போ அவங்க, அவருக்கு சொல்லுங்க, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறான் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் பண்புகளை பேசுற இந்த சூறாவை நாம நேசிச்சா அல்லாஹ்வோட நேசமே நமக்கு கிடைக்குது. பாவம் செய்யாத மனுஷங்களே இல்லை. நாம எல்லாருமே அல்லாஹ்வோட மன்னிப்பை எதிர்பார்த்துதான் இருக்கோம். சூரத்துல் இக்லாஸ் அல்லாஹ்வோட தூய்மையையும் மகத்துவத்தையும் பறைசாற்ற ஒரு அத்தியாயம். இந்த சூறாவை ஓதி அதோட பொருளை உணர்ந்து மன தூய்மையோட அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா அவன் நம்ம பாவங்களை மன்னிக்க கூடும். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவனோட பெருமைகளை போற்றுவது நம்ம துஆ ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு சிறந்த வழி. அதனால இந்த சூறாவை ஓதிட்டு, யா அல்லாஹ், நீயே பரிசுத்தமானவன், தேவையற்றவன், உனக்கு நிகர் யாரும் இல்லை, என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்கிறது ஒரு அழகான வழிமுறை. இந்த பிஸியான உலகத்துல குர்ஆனோட நம்ம தொடர்பை வலுப்படுத்திக்க இது ஒரு தங்கமான வாய்ப்பு. அதனால இந்த அருள் நிறைந்த முஹர்ரம் மாசத்துல நாம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். தினமும் கொஞ்ச நிமிஷம் ஒதுக்கி சூரத்துல் இக்லாஸை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா ஆக்குவோம். அதன் மூலமா கணக்கில்லாத நன்மைகளையும் அல்லாஹ்வின் அன்பையும் பாதுகாப்பையும் நிச்சயம் பெறுவோம். அல்லாஹ் நம் அனைவரின் நல்ல செயல்களையும் ஏற்றுக்கொண்டு ஈருலகிலும் வெற்றி பெறுவோராக ஆக்குவானாக. ஆமீன். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவுமில்லை, எவராலும் பெறப்படவுமில்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இதை வெறும் வார்த்தைகளாக உச்சரிக்காதீர்கள். மெதுவாக உங்கள் மூச்சை உள்ளிழுத்து ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தையும் உங்கள் மனதில் பதிய வைத்து சொல்லுங்கள். அல்லாஹ் ஒருவனே, அவன் ஒருவன் மட்டுமே என்று உங்கள் உள்ளம் முழுக்க நிரப்புங்கள். அவனுக்கு எந்த தேவையும் இல்லாதவன், அவனுக்கு யாரும் பிறந்தவர்களும் இல்லை, அவனால் யாரும் பிறக்கப்பட்டவர்களும் இல்லை என்பதை உணருங்கள். அவனுக்கு சமமாக யாரும் இல்லை. இந்த மகத்தான உண்மையின் மூலம் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு முன் மிகச் சிறியவை என்பதை உணர்ந்து உங்கள் உள்ளத்தை அவனிடம் முழுமையாக ஒப்படைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உணர்வு பூர்வமான ஓதுதல்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளை பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதை தருவாயாக, மறுமையிலும் நல்லதை தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள், இறைவா, வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ், இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல
ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும். If your balance